படம் எப்படி கூட்டு படம் நல்லா இருக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். சார் படம் எப்படி நல்லா இருக்குதா? நல்லா இருக்கு. 3 மணி நேரம் இருக்கு. போறலாம் இல்ல போறலாம். படம் பத்தி நச்சு 4 வார்த்தை. படம் பத்தி நச்சு 4 வார்த்தைன்னா இந்த 69 68வது படமா 68 படமும் சரி இருக்கு. டிஸ்டர்ப் பண்ணீங்கம்மா, டிஸ்டர்ப் பண்ணிட்டேமா. கொஞ்சம் மேல வச்சுங்க. சொல்லுங்க. இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா இது வரைக்கும் வந்த டைரக்டர்ஸ், அதாவது விஜய் நாளைய தீர்ப்புல இருந்து இது வரைக்கும் வந்த டைரக்டர்ஸ் யாருமே விஜய சரியா யூஸ் பண்ணல. வெங்கட் பிரபு தான் செம்மையா யூஸ் பண்ணிருக்காரு. ஏன்னா இது வரைக்கும் நம்ம விஜய் வந்து ஒரு நல்லவனா மட்டுமே, நல்ல ஹீரோவா மட்டுமே பார்த்தோம். அவருக்கு இவ்வளவு பெரிய ஒரு சைக்கோ வில்லத்தனம் வரும்ன்றது நமக்கு இப்பதான் தெரியுது. சோ ஒரு நடிகரை எந்த அளவுக்கு நடிப்பு திறமையா அதாவது கிராஸ் பண்ணி எடுக்கணும்ன்றத புழிஞ்சு எடுக்கிறது யார் கையில இருக்கு? டைரக்டரோட கையில இருக்கு. அது வெங்கட் பிரபு பக்காவா பண்ணிருக்காரு. இந்த இடத்துல தளபதி ஜெயிச்சாரா, இளைய தளபதி ஜெயிச்சாரான்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஜெயிச்சதுனோ தளபதி தான். ஆனா நடிப்புல தூக்கி சாப்பிட்டது இளைய தளபதி. சோ இனி நாளைய தீர்ப்பும் பாத்தீங்கன்னா 2026ல இளைய தளபதி தான் தளபதி ஆக போறாரு. அதுல ஒண்ணும் மாற்றுக்கிறதே கிடையாது. சோ மக்கள் கண்டிப்பா ஆதரிப்பாங்க. நிறைய பேருக்கு வந்து தளபதி இளைய தளபதி ஃபைட் பண்றது பிடிச்சிருக்கு. ஆனா படத்தோட ரிவ்யூ ப்ளூ சட்டை மாறன் வந்து படத்தை ரொம்ப கேவலமா கழுவி ஊத்திருக்காரு. அதை பத்தி உங்க கருத்து? ப்ளூ சட்டை மாறன் வந்து கழுவி ஊத்துறதுக்காகவே பிறவி எடுத்து பிறந்தவர். அதனால அவர்கிட்ட நம்ம வந்து தேவையில்லாம எதுவும் எதிர்பார்க்க கூடாது, நல்லதெல்லாம் எதிர்பார்க்க கூடாது. கழிவு தான் ஊத்துவார். அவர் ஒரு படம் எடுக்க சொல்லுங்க, எடுத்து அவர் ஒரு நேஷனல் அவார்டு வேணாம், ஒரு சாதாரண ஒரு இங்க லோக்கல்ல கொடுப்பாங்கல்ல, ஏதாவது யூடியூப் அவார்டு மாதிரி, அந்த மாதிரி லோக்கல் அவார்டு வாங்க சொல்லுங்க பாப்போம். டெக்னிக்கல் டீம் ரொம்பவே பாராட்டி ஆகணுங்க. ஆக்சுவலி நான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்ன பேசிட்டு இருக்கும்போது டெக்னிக்கல் டீமுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் ஹேட்ஸ் ஆஃப் சொன்னேன். ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு படத்தோட உயிர் கொடுக்கறது வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் டீம் தான். அந்த எடிட்டர் ஆகட்டும், இல்ல அப்புறம் மியூசிக் போடுறவங்களாகட்டும், இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப அருமையா உழைச்சிருக்காங்க. அது எவ்வளவு நேரம் உழைச்சாங்களோ, ஆஸ் அ யூடியூபரா என்னோட ஒரு வீடியோ எடிட்டிங்க்கு அவ்வளோ டைம் எடுக்கும். இப்போ இந்த படத்துக்கு இவ்வளோ பல உயிர் கொடுத்துருக்காங்கன்னா அந்த எடிட்டரையும் அந்த டெக்னிக்கல் டீமையும் பாராட்டியே ஆகணும். அப்புறம் இவருடைய இந்த நடிப்பை வந்து சைக்கோ நடிப்பை அழகா வெளிக்கொண்டு வந்த வெங்கட் பிரபு அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அப்படியெல்லாம் கிடையாதுங்க, அப்படியெல்லாம் கிடையாது. சைக்கோ இருக்காங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன கேட்டீங்கன்னா, இப்ப வந்து புதுமையா யோசிக்க தெரியாம தமிழக மக்கள் ரொம்ப அலமோதுறாங்க. உண்மையிலே யோசிக்கவே மாட்டாங்க, யோசிக்கும் திறனே இழந்துட்டாங்க. இந்த கார்ல வந்து விஜயோட கார்ல வந்து சிஎம் 2026ன்ற மாதிரி ஒரு சீன் வரும். அந்த சீன் உண்மையில நல்லா இருக்கு. அதை உண்மையாக்குறது மக்கள் கையில மட்டும்தான் இருக்கு. ஆனா கடைசி நேரத்துல யாரும் வேலை போயிடாதீங்க, அதுதான் நான் சொல்றேன். அவங்க நடிப்பெல்லாம் எப்போதும் போல நல்லா தான் இருக்கு. பட் மற்றபடி அவங்களுக்கு உயிரை கொடுத்து நடிக்கிற அளவுக்கு அங்கே ஒன்றும் சீன் இல்லை. ஷீ இஸ் ஜஸ்ட் அ ஹவுஸ் ஒய்ஃப், ஒரு மதர், அவ்வளவுதான். அந்த கேரக்டருக்கு ஷீ டன் அ பெஸ்ட், அவ்வளவுதான். லேகெல்லாம் எங்கேயுமே கிடையாது, லேகெல்லாம் எங்கேயுமே கிடையாது. அவங்க எத்தனை தடவை போட்டு பார்த்து இதுக்கு உழைப்பு கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. அவ்வளோ பர்ஃபெக்டா கொடுத்துருக்காங்க. அதனால எங்கேயுமே உங்களுக்கு வந்து சோர்ந்து போற மாதிரியே இருக்காது. மற்றபடி வந்து இந்த படத்தை பார்த்தாவது தயவு செய்து இந்த குழந்தைங்களை எப்படி பாதுகாக்கிறதுன்னு புரிஞ்சுக்கோங்க. என்னைக்குமே வந்து அம்மா பெஸ்டா அப்பா பெஸ்டா, குழந்தைய பாத்துக்கிறதுலன்னா அம்மா தான் பெஸ்ட். அதனால அப்பாக்கள் பாத்தீங்களா அந்த சீட்ல கொஞ்ச நேரம் உட்கார வச்சா அங்க இருப்பாங்களா, அப்படிதான் வந்து கூட்டு போவாங்க. அந்த சீன் அழகா காமிச்சிருக்காங்க. இப்படிதான் குழந்தைகள் தொலைறாங்க. தயவு செய்து, ஏன்னா இது அந்த காலத்து படத்துலயும் வந்திருக்கு. பத்மினி சிவாஜிக்கும் இந்த குழந்தைய கூட நான் வெளியே பெத்த அப்பா நான் கூட்டு போக கூடாதான்னு சிவாஜி இருப்பாரு. பத்மினி அம்மா வந்து உங்களெல்லாம் நம்பி நான் கொடுக்க முடியாது அப்படின்வாங்க. அதுக்கேற்ற மாதிரி சிவாஜி குழந்தைய எடுத்துட்டு போய் தொலைச்சிடுவாரு. ஸோ அந்த சீனை அவ்வளோ அழகா எமோஷனை கேப்சர் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ இப்படியெல்லாம் கேள்வி கேட்க கூடாது. இது வந்து குதர்க்கமான கேள்வி. நான் வந்து பொதுவா குழந்தைங்க அங்கங்க தொலையுது. எப்படி தொலையுதுன்னா ஒரு சன நேரம் தான். கோயில்ல கொஞ்ச நேரம் இப்படி உட்கார வச்சுட்டு நான் போய் பிரசாதம் வாங்கிட்டு வரேன், இல்ல இங்க போய் இது அவர் சைன் போட்டு வரேன் அப்படின்னு போனாரு. அப்படிதான் ஆனே தவிர தளபதி தொலைச்சிட்டாரா அப்படிலாம் கிடையாது. ஓகேங்களா? தளபதியா தமிழக மக்கள் தொலைக்காம இருந்தா சரி. கடைசி நேரத்துல விஜயகாந்தை தொலைச்சா மாதிரி, அதுக்காக இப்ப இருக்கிற கட்சியெல்லாம் நான் சொல்லல, வெறும் விஜயகாந்த்ன்ற ஒரு நபர் மேல மட்டும்தான் எனக்கு நம்பிக்கை. இப்ப இருக்கிற கட்சி மேல எல்லாம் கிடையாது. சோ இப்ப இருக்கிற விஜயகாந்த் மாதிரி கடைசி நேரத்துல ஒரு சூப்பரான கேம் இருக்கு 2026ல. எல்லா டிவி சேனலும் சரி, எல்லா யூடியூபும் சரி, எல்லா கைகூலிகளும் சரி, நிறைய ட்ரோல் சேனல் பண்ணுவாங்க. அதுல விழுந்துடாதீங்க.
ட்ரோலை பார்த்து ஏமாந்துடாதீங்க, உண்மையை மட்டுமே நம்புங்க. ஓகேங்களா? இப்ப விஜய் வந்து இப்ப கட்சி கொடி ஏத்தும் போதும் பாத்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து ஏதோ கண்டுக்காம போனாருன்னு ஒரு சீன் வந்துச்சு. 4 நாள் கழிச்சு அடுத்த ஷாட் வருது, அம்மா வந்து அம்மா போயிட்டு வரட்டுமான்னு அவர் ஏதோ கேக்குறாரு. ஓகேங்களா? இப்படி திருச்சி விடுறதுக்கு ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்க இந்த ட்ரோல்ஸ் இந்த மீம்ஸ் எல்லாம் நம்பிக்கிட்டு உக்காந்தீங்கன்னா நமக்கு நாமே குழி வெட்டிக்கிறோம்னு அர்த்தம். நீங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நம்ம இது வரைக்கும் வந்த அரசியல்வாதிகள் தான் பணக்காரா இருக்காங்க, நம்ம எல்லாம் பிச்சைக்காரா தான் இருக்கோம். ஸ்டில் பிரிட்டிஷ்காரன் போனதுல இருந்து நம்ம பிச்சைக்காரா இருக்கோம். வர அரசியல் வர எல்லாரும் பணக்காரா இருக்காங்க. நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு வச்சீங்கன்னா புதுமையா ஏதாவது யோசிங்க. வரவேற்கிறேன். அப்படியும் மீறி விஜயும் நல்லா இல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அரசியல்ல இறங்குங்க. இனி இந்த சாக்கடையை ஒவ்வொரு பொதுமக்களுமே சுத்தம் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கு. எல்லாருமே இறங்கணும், ஒருத்தர் விடாம. அவன் ஏரியால சாக்கடை இருக்கா, குப்பை இருக்கா, அவன் இறங்கணும். அவன் கட்சி ஆரம்பிக்கிறேன். என்ன கேட்டா அந்த சாக்கடை நம்ம எல்லாருமே சேர்ந்து சுத்தம் பண்றோம்ன்ற நான் அது பண்ணியே தீரணும். ஸோ இந்த படம் சூப்பரா இருக்கு, எல்லாரும் ஸ்கிரீன்ல வந்து பாருங்க. விஜய் அந்த படம் வந்து ஆல்மோஸ்ட் அவரோட டைம் முடியுது. அடுத்த படத்தோட பிக் ஸ்கிரீன்ல பாக்குறத மிஸ் பண்ணிடாதீங்க. டிவில 1000 தடவை பார்க்கலாம், பட் ஆனா டிவில பிக் ஸ்கிரீன்ல பாக்குற எக்ஸ்பீரியன்ஸே வேற. தயவுசெய்து வந்து பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கு. வெங்கட் பிரபு, ஹேட்ஸ் ஆஃப். தேங்க்ஸ் ஃபார் கிவிங் சச் a good thing from விஜய்.